எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. இந்த வீடியோ வந்து ஒரு இக்கட்டான ஒரு மன கஷ்டத்தோடு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நேற்று சடனாக வந்து என்னோடய பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான சூழ்நிலை மேலே கூட வந்து எப்படி என்னால் வீடியோ போட முடியுது, மேபி சிம்பத்தி க்ரியேஷனுக்காகவா இல்லைன்னா வந்து வியூவர்ஸ்க்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக என்னோடய ஹார்ட் நான் டச் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் கிடையாது. அண்ட் நான் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் எடுத்தேன். ஏன்னா நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருக்காங்க, ஏஜ்டு பர்சன்ஸ் இல்லை வேறு யாருக்காவது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் உங்களுக்கு வந்து நான் கிளியராக என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்களுக்கு வீட்லேயே வந்து பிபி வந்து ஆல்ரெடி நாங்கள் டேப்லெட் போட்டு செக் பண்ணோம். அவங்களுக்கு ஹையாக தான் காட்டுச்சு. 185, 190 அந்த மாதிரி காட்டுச்சு. கொஞ்சம் கேப் விட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா பிபி டேப்லெட் போட்டதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து செட்டில் ஆகணும் பிபி. ஆனால் அவங்களுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து செட்டிலே ஆகலை. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு கழித்து நாங்கள் செக் பண்ணுறோம். அவங்களுக்கு பிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹையாக தான் காட்டுது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து குறையவே இல்லை. அண்ட் அப்புறமா அவங்க வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க, மேபி அவங்க வந்து வாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை அவங்க பேசுகிறதால மேபி குறையில போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவங்கள படுக்க சொன்னேன் கொஞ்சம் நேரம். அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணுறோம். ஒரு 11:30 அந்த மாதிரி செக் பண்ணுறேன் நான். ஆனால் அவங்களுக்கு அப்பயும் வந்து பிபி வந்து குறையவே இல்லை. ஹையாக தான் காட்டுது. 198 அந்த மாதிரியெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நான் லாஸ்ட்டாக வந்து நேற்று ஒரு 11:45 அந்த மாதிரி டைமில் நான் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ண வீட்டில் 200 காட்டிடுச்சு. எனக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. 200லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹை பிபி. ஏன்னா எனக்கு ஆன்சைட்டியில் இருக்கும்போது நான் போய் செக் பண்ணும்போது எனக்கு 160 அந்த மாதிரி பிபியே வந்து எனக்கு ஹை பிபி அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு 200 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏதோ சம்திங் சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உடனே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், வாங்க இது இப்படி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து இது கிடையாது, சரி கிடையாது, நம்ம உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நம்ம போகலாம், நம்ம மெடிக்கல் ஹெல்ப் நமக்கு இப்போ தேவை அப்படின்றத வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். உடனே நான் அந்த நைட் வந்து நாங்கள் எப்படியோ பாட்டியை வந்து கேப் புக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் பாட்டி வந்து கொஞ்சத்தில் வரவே இல்லை. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்டு அதே மாதிரி நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட, உங்களுக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, உங்களுக்கு படபடப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு தலை சுற்றல் இருக்கா? ஏன்னா வந்து பிபி இந்தளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிம்டம்ஸ் இருக்கும். எனக்கு வந்து 160 இருக்கும்போதே நிறைய சிம்டம்ஸ்லாம் இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப படபடப்பு அண்டு ஒரு மாதிரி நம்மளால் ஏஞ்சி நடக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு இதுவாக இருப்போம் நம்ம. ஸோ இவங்களுக்கு 200 இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கணும்ல, நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. அவங்க நல்லா பேசிகிட்டே வராங்க, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரில. ஆனால் பிபி மட்டும் ஹையாக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே உள்ளே போன உடனே அவங்க அங்கே செக் பண்ணாங்க. அங்கே போன உடனே அங்கே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சடனாக 220 வரைக்கும் அங்கே பிபி காட்டிடுச்சு. உடனே வந்து அங்கே இருக்க நர்ஸு அவங்க டாக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு இசிஜி எடுக்கிறது, அவங்களுக்கு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் வந்து சடனாக எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டாங்க. அண்ட் பிபி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே பாட்டிக்கு அப்போ தான் வந்து பயம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க அப்போ தான் பயந்தாங்க, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு படபடப்பாயிடுச்சு. ஏன்னா ஏதோ நமக்கு ஆகுது போல், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இது வந்து இட்ஸ் நாட் சேஃப், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நீங்கள் அட்மிட் பண்ணிவிடுங்க, அப்சர்வேஷனில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இசிஜி எடுத்தாங்க. இசிஜி பார்த்தா நார்மல்.
இசிஜி நார்மல் தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஓரளவுக்கு வந்து எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஏன்னா நான் கொஞ்ச நாளாகவே நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சின்னவங்க, பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால நான் பயந்துகிட்டே இருந்தேன். இசிஜி எப்படியோ நார்மலாக இருந்தது. ஆனால் வேறு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து பார்த்த உடனே காலையில் தான் ரிசல்ட் வந்தது. நைட் ஃபுல்லாகவே கண் முழிச்சு பார்த்துக்கிட்டோம். அண்ட் எப்படி அவங்களுக்கு பிபியோட லெவல் எப்படி இருக்குன்னு. ஆனால் பிபி வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருந்தது. பட் ஃபைனலி ஒரு இயர்லி மார்னிங் அந்த ஸ்டேஜில் வந்து செட்டில் ஆயிடுச்சு அவங்களுக்கு பிபி. அண்ட் ரிசல்ட்டும் வந்தது. பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால் மேபி வந்து பிபி லெவல் வந்து ஹையாக காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் நிலவரம். இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ திருப்பியும் வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இன்ஃபெக்ஷன் லெவல் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக பார்க்குறாங்க. அண்ட் நான் ஏன் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு கூட வந்து சில சமயம் நம்ம பிபி செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஹையாக காட்டலாம். நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க எஸ்பெஷலி. ஸோ பெரியவங்களுக்கு நம்ம பிபி மிஷின்ஸ் வீட்டில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இல்லை அவங்க பிபி பேஷண்ட் அந்த மாதிரி செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஹையாக காட்டுது, ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் ஈஸியாக விட்டுறாதீங்க. அதை நீங்கள் கேர் பண்ணாமல் அதை கண்டுக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அது பிபியை ஒன்ஸ் ஹையாக காட்டுச்சுன்னா அது எப்போவுமே டேஞ்சர் தான். உடனே நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப்பை வந்து நீங்கள் நாடுங்க. அண்ட் நீங்கள் உடனே அதுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக நேற்று எதுவுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெருசாக ஏதாச்சும் நடந்திருக்கும். இன்றைக்கி நான் என் பாட்டியை வந்து என் கூட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் அந்த செகண்ட் வந்து கடவுள் வந்து ஒரு தாட் கொடுக்குறாரு, இல்லை இது சம்திங் ராங், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் வந்து உடனே கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா என் பாட்டி கொஞ்சத்தில் ஹாஸ்பிட்டல் வரவே இல்லை. ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு பிபி காட்டுதா, ஹையாக காட்டுதா, உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ, நீங்கள் வந்து போய் டாக்டரை பாருங்கள். அதுக்காக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அண்ட் பிபி ஒன்ஸ் ஹையாக இருக்குன்னா அது நமக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்லி இது ஹார்ட் ரீசன் தான் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளோட பாடியில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு பிபி சில சமயம் ஹையாக காட்டலாம். அது என்னன்னு நம்ம டாக்டர்ஸ் தான் கண்டுபிடிப்பாங்க. அது கண்டுபிடிச்சி அது க்யூர் பண்ணும்போது நமக்கு பிபி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினச்சேன். அண்ட் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ அண்ட் என்னோடய ஃபீலிங்ஸை வந்து பொறுமையாக கேட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அண்ட் எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், என்னோடய பாட்டிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் என் ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஒரு சேட் அண்ட் கஷ்டமான ஒரு மனநிலையில் இருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாகி அவங்க வீட்டுக்கு வரணும். அப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் அண்ட் நிம்மதி. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.